ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் அவருடைய முழங்கால் படியிடுவோம். இந்த 5வது மாதத்துடைய 4ஆம் தேதியிலே கூடி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். 4 என்றால் சுவிசேஷம், 5 என்றால் புத்தியுள்ள கன்னிகைகள். அப்படி நாம் மற்றவர்களுக்கு ஒரு சுவிசேஷமாய் நிற்கும்படி, மற்றவர்களுக்கு சாட்சியாய் நிற்கும்படி, மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாய் நிற்கும்படி தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு இருந்து நமக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளையும், எல்லா பலத்தையும், எல்லா சுகத்தையும் கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் கூட வர வேண்டிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் வேகத்திலே கொண்டு வரும்படி, தூரத்திலும் சமயத்திலும் இருக்கக்கூடியதான ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இருந்து அவருடைய பயணத்தில் கர்த்தருடைய இருந்து அழைத்து கொண்டு வரும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாள் நமக்கு வர வேண்டிய வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய், இதோடு நாம் வந்தது நல்லது என்று கண்டுகொள்ள ஆவியானவர் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை கட்டவிழ்த்தோடும்படியாய், நாளில் இயற்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அவர் சமூகமன் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகமன் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. ஆமா, அவருடைய சமூகம் என் சந்தோஷமே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று நம்ம நெகேமியாவில் வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரத்தில். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வரும்போது கர்த்தர் நமக்கு மகிழ்ச்சியை மாத்திரமல்ல, பலனையும் கட்டவிழ்த்து விட போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளிலே நமக்கு எந்த பலனையும் எந்த மகிழ்ச்சியை கட்டவிழ்த்து விட வேண்டுமோ அதை அவிழ்த்து விடும்படி எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்து நம்ம எந்தெந்த விதத்திலே தூக்கி சுமக்க வேண்டுமோ அந்த விதத்திலெல்லாம் நம்மை நடத்தும் என்ற நிச்சயத்தோடு விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த பாடலை சேர்ந்து பாடும். உம்மை மறவேன் நான், உம்மை மறவேன் நான், என் இயேசையா உம்மை மறவேன் நான், என் தாழ்விலே என்னை நினைக்கிறேன். கர்த்தர் கடந்த மாதங்கள் முழுவதும் கர்த்தர் இந்த வருடத்தின் துவக்கத்திலிருந்து நம்மை நினைத்ததினால், கர்த்தர் துவக்கத்திலிருந்து நம்மை நினைத்ததினால கர்த்தர் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் விதமாக பாடல்களின் மூலமாக கர்த்தரை துதித்து கர்த்தரை கனப்படுத்தி கடந்து போவோம். உம்மை மறவேன் நான், என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேன் நான்,
என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இசையா உம்மை மறவேனா, என் இசையா உம்மை மறவேனா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கண்மலையும் மீட்பரும் நீர்தானையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் இசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இசையா உம்மை மறவேனா. என் இசையா உம்மை மறவேனா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலையா. என் வாழ்வில் நீர் செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கும் மேலையா. 1000 10,000 அதற்கும் மேலையா. 1000 10,000 அதற்கும் மேலையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா. என் இசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இசையா உம்மை மறவேனா. என் இசையா உம்மை மறவேனா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவர். ஒரு பாடலை நம்ம சேர்ந்து போடுவோம். மறவார் மறவார் இயேசு உன்னை மறவார். இமை பொழுதிலும் உன்னை மறவார். நம்மை உருவாக்கியவர் நம்மை மறவார். இதனால் வரைக்கும் கர்த்தர் நம்மை நினைவாக இருந்ததுனால தான் கர்த்தர் ஜீவனோடு அமர்வதற்கு கர்த்தர் நமக்கு கருணை செய்திருக்கிறார். இல்லை என்றால் இருந்த பலவீனங்களுக்கு, இருந்த பிரச்சனைகளுக்கு என்றோ நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். ஆனால் கர்த்தருடைய கரம் இதுவரை நம்மை நடத்தி இருக்கிறது. அந்த கிருபையை, அந்த இரக்கத்தை, அந்த அன்பை உயர்த்தி நம்ம சேர்ந்து பாடுவோம். இயேசு மறவா. ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா. உன்னை ஒரு
தேவன் மறவா இயேசு மறவா ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா அழைத்தவர் உன்னை என்றும் மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா அழைத்தவர் உன்னை என்றும் மறவா அபிஷேகம் செய்தவர் மறவா மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா மகிமையின் தேவன் உன்னை மறவா இயேசு மறவா ஒரு இமை பொழுதிலும் உன்னை மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இயேசு மறவா வாக்கு தத்தம் தந்தவர் மறவா வழிகாட்டி நடத்திட மறவா வாக்கு தத்தம் தந்தவர் மறவா வழிகாட்டி நடத்திட மறவா வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா வார்த்தையை நிறைவேற்ற மறவா இயேசு மறவா உன்னை ஒரு பொழுதிலும் அவரை மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய இவன் மறவா இயேசு மறவா உன்னை ஒரு பொழுதிலும் அவர் மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய தேவன் மறவா வாக்கு தத்தம் தந்தவர் மறவா வழிகாட்டி நடத்திட மறவா வாக்கு தத்தம் தந்தவர் வழிகாட்டி நடத்திட
மறவா மறவா இயேசு மறவா உன்னை இமை பொழுதிலும் அவர் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய தேவன் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உரை பொழுதிலும் அவர் மறவா மறவா இயேசு மறவா உன்னை உருவாக்கிய தேவன் மறவா. எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம். மனிதர்களின் அன்பு நிலை மாறினாலும் அழைத்தவர் என்றும் மறவார். அர்த்தமுள்ளவர்கள் கர்த்தர் ஒரு நாளும் நம்மை மறக்கிற தேவன் அல்லவே அல்ல. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை மறக்கிறவர் அல்ல. ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் மறக்கிறவர். எந்த காரியத்தை என்றால், எந்த தவறுகளை நாம் செய்தோமோ, எந்த துரோகங்களை அவருக்கு செய்தோமோ, எந்த மனமடிவை கர்த்தருக்கு நம்ம கொடுக்கிறோமோ அதை அவர் நினைவு வைக்கிறவர் அல்லவே அல்ல. அதை அவர் மறக்கிறதான ஒருவர். நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நன்மையான காரியங்களை குறித்தே நம் மீது அவர் நினைவாக இருக்கக்கூடியதான ஒரு தேவன் அவர். வேதத்தில் வாசிக்கிறோம், மரித்து போனதான இளைய குமாரன், அவனிடத்துல இருந்த எல்லாம் அவனை விட்டு கடந்து போனது. அவனிடத்துல பணம் இருந்த பொழுது அவன் வேசிகள் இடத்துல செலவழித்தான். ஒருவேளை நண்பர்கள் இருந்திருக்கலாம், வேசிகள் இருந்திருக்கலாம், துணை இருந்தது, எல்லாம் அவன் இடத்துல இருந்தது, வசதி இருந்தது, எல்லா காரியங்களும் இருந்தது. ஆனால் ஒரு நாள் எல்லா காரியமும் அவனை விட்டு கடந்து போனது. ஆனால் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அவன் சுகபோகமாய் இருக்கும் பொழுது அவனுக்கு தகப்பனுடைய நினைப்பு இல்லவே இல்லை. அவனுக்கு தகப்பனுடைய நினைப்பு இல்லவே இல்லை. அவன் சுகபோகத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அந்த நேரத்திலும் தகப்பன் மகனினுடைய நினைவாகவே இருந்தார். அதனால தான் ஒவ்வொரு வேளையும் அவன் வருவானா என்று சொல்லி அவனை எதிர்நோக்கி காத்து கொண்டே இருந்தார். இன்னைக்கு நாம கர்த்தரை மறந்திருக்கலாம், கர்த்தரை பிரிந்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவர் நம் நினைவாய் இருந்ததுனால தான் கர்த்தர் இந்த நேரம் வரைக்கும் கர்த்தர் சந்தோஷத்தோடும் பலத்தோடும் சமாதானத்தோடும் ஜீவனோடும் நிற்பதற்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டி இருக்கிறார். எல்லாம் இழந்து வருகிறான். வேதத்தில் வாசிக்கிறோம், அவனுக்கு தாய் இருந்ததாக வேதத்தில் போடப்படலை, ஆனால் சகோதரர்கள் இருந்ததாக போடப்பட்டிருக்கு. எல்லாம் இழந்து போகிறான். எந்த துணையும் இல்லாதபடி இருந்த வசதி போயிடுச்சு, இருந்த நல்ல பெயர் போயிடுச்சு, மரியாதை போயிடுச்சு, எல்லாம் இழந்து வருகிறான். ஆனால் தகப்பனிடத்தில் வரும்பொழுது இழந்த அனைத்தையும் தகப்பன் மீண்டும் அவனுக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருந்தார். எல்லாவற்றையும் இழந்து ஒரு வேளை இந்த இடத்துல நின்றாலும் எல்லாவற்றையும் மீண்டும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தாவே, இந்த மாதத்தில் எனக்கு தேவையான காரியங்களை தேவன் எனக்கு நீங்கள் பகிர்ந்தளிங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான காரியங்களை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தரலுங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த சூழ்நிலையில் ஆண்டவரை இல்லாமல் இருக்கிறோம் என்பதை அறிந்ததான கர்த்தர், எங்கள் தேவைகளை அறிந்ததான கர்த்தர், எங்கள் குறைவுகளை அறிந்ததான கர்த்தர், எங்களுக்கு நன்மைகளை கொடுப்பதற்கு நீர் போதுமானவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆசீர்வதிப்பதே உம்முடைய நினைவாக இருக்கிறது, உமக்கு பிரியமாக இருக்கிறது. எங்களை அழிப்பதற்கல்ல, எங்களுக்கு நன்மை செய்வதற்கு எங்கள் மீது நினைவாக இருக்கிற தேவன். அந்த நன்மையை எங்கள் மீது தேவன் பொழிந்தருளுங்க ஆண்டவரே.
எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்லி. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தடைகளை
உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து நடத்தினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து நடத்தினீரே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி கர்த்தர் இரவும் பகலும் கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை தந்து கர்த்தர் நம்முடைய நினைவாகவே இருந்து வேதத்தில் பார்த்தது போல எல்லா நபர்களும் இழந்து தனிமையில் நடந்து கொண்டு இருக்கிறதான இளைய குமாரன் அவன் கெட்டு போய் மரித்து போய் அவன் வருகின்ற பொழுது யாருமே அவனை நினைக்கல. அவன் யாருக்கெல்லாம் உதவி செய்தானோ, யாருக்கெல்லாம் அவன் நன்மைகள் செய்தானோ அவர்கள் எல்லாம் திரும்பி கூட பார்க்கல. ஆனால் ஒன்றும் இல்லாத நேரத்திலும் அவனுடைய நினைவாகவே இருந்த ஒரு தகப்பன் தான் நமக்கும் இந்த வேலையை தகப்பனாக இருந்து கொண்டிருக்கிறார். கலங்கி விடவே வேண்டாம். விசுவாசத்தில் அறிக்கை செய்வோம். இந்த மாதத்தில் நான் என் தகப்பன் இடத்துல திரும்புகிறேன். நான் திரும்ப வேண்டிய காரியங்களை அவர் என்னிடமாய் அவர் திருப்பி எனக்கு கட்டளையிடுவார். இல்லை, மாற்றமே இல்லை. என் தேவனால் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. அவர் எனக்கு எல்லாவற்றையும் அவருக்கு எனக்கு கொடுப்பார். நான் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறேன். ஆனால் என் தேவன் எல்லாவற்றையும் திருப்பி கொடுப்பதற்கு எனக்கு போதுமானவராக இருக்கிறார் என்ற விசுவாசம் உறுதிப்பாட இருதயத்திலே வைத்தவர்களாய் நிற்ப என் தேவனால் சகலத்தையும் எனக்கு திருப்பி தருவதற்கு முடியும். நான் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக எனக்குள்ளாக கிரியை செய்கிறவரால் எனக்கு அவர் கட்டளையிட வல்லமையுள்ளவர். அவரை மறந்திருக்கும் பொழுதே என் நினைவாக இருப்பார் என்றால், அவரை நினைத்து அவருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கும் பொழுது அவர் மகிழ்ச்சியோடு என்னை அணைத்துக் கொள்வதற்கு வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல் தினம் பார்த்து பார்த்து பாதுகாத்த அன்பை மறவேனே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல் தினம் பார்த்து பார்த்து பாதுகாத்த அன்பை மறவேனே. நான் நன்றி கெட்டாலும் என்னை கொன்று போடாமல், நான் நன்றி கெட்டாலும் என்னை கொன்று போடாமல் வாழ்நாளை கூட்டி பாதுகாத்து அன்பை மறவேனே. வாழ்நாளை கூட்டி பாதுகாத்து அன்பை மறவேனே. ஆ
சேற்றில் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமில்லா ஜீவரத்தம் கொண்டு கழுவினார், அவர் என்னை கழுவினார். சேற்றில் இருந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமில்லா ஜீவரத்தம் கொண்டு கழுவினார். மனம் திரும்பி வந்த என்னை மார்பில் அணைத்தார். மனம் திரும்பி வந்த என்னை மார்பில் அணைத்தார். மறுபிறப்பு மறுவாழ்வு மலர்ந்திட செய்தார். மறுபிறப்பு மறுவாழ்வு மலர்ந்திட செய்தார். உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல் தினம் பார்த்து பார்த்து பாதுகாத்து அன்பை மறவேனே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல் தினம் பார்த்து பார்த்து பாதுகாத்து அன்பை மறவேனே. நான் நன்றி கெட்டாலும் என்னை கொன்று கூடாமல், நன்றி கெட்டாலும் கொன்று கூடாமல் வாழ்நாளை கூட்டி பாதுகாத்து அன்பை மறவேனே. வாழ்நாளை கூட்டி பாதுகாத்து அன்பை மறவேனே. வானதூதரிக்கால சத்தம் முழங்க, வானவர்கள் வாழ்த்தி உம்மை ஏகம் வழங்க, ஏகம் வழங்க. வானதூதரிக்கால சத்தம் முழங்க, வானதூதர் வாழ்த்தி உம்மை ஏகம் முழங்க, ஏகம் முழங்க. அந்த நாளை எண்ணி பாட இதயம் இணங்க, அந்த நாளை எண்ணி பாட இதயம் இணங்க. இந்த ஏழை நாவில் ராஜமைந்தன் துதி முழங்க, இந்த ஏழை நாவில் ராஜமைந்தன் துதி முழங்க. தினம் பார்த்து பார்த்து பாதுகாத்த அன்பை மறவேனே. நான் உம்மை மறந்தாலும் நீர் என்னை மறவாமல் தினம் பார்த்து பார்த்து பாதுகாத்த அன்பை மறவேனே. நான் நன்றி கெட்டாலும் என்னை கொன்று கூடாமல், நான் நன்றி கெட்டாலும் என்னை கொன்று போடாமல் வாழ்நாளை கூட்டி பாதுகாத்த அன்பை மறவேனே. வாழ்நாளை கூட்டி பாதுகாத்த அன்பை மறவேனே. கர்த்தருக்கு பிரியமில்லாமல் கர்த்தருக்கு விரோதமாக இருந்த நாட்களில் எல்லாம் கர்த்தர் தயவாய் அவர் மன்னித்து மன்னித்து இந்த இடத்துல வந்திருக்கிறார். இந்த இடத்துல ஒரு தீர்மானம் செய்வோம். கர்த்தாவே, இந்த நாளிலிருந்து மீண்டும் ஒரு விசையாய் என்னை புதுப்பிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு முறையும் நம்ம அதுதான் கேட்குறோம். அவரும் இரக்கம் நிறைந்தவராய் உருக்கம் நிறைந்தவராய் புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். எங்களை மறக்காமல் இருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் நினைவாக இருப்பதற்காக நன்றி. நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானது என்று அறிந்திருக்கிறோம். அதை நிறைவேற்றுவீர் என்பதை கர்த்தாவே நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையினால எங்களை நிரப்புங்க. இருதயத்திலே உங்களுடைய பிரசன்னத்தை தேவன் உணர செய்யுங்க.
உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருக்க தடையாக இருக்கிற எல்லா காரியங்களையும் தெய்வன் தாமே ஒரு விசையாய் சுட்டெறிங்க ஆண்டவரே. ஒருவேளை அது எனக்குள்ளாக இருந்து புறப்படலாம், இல்லை பிறரிடத்திலிருந்து புறப்படலாம். உம்மை நோக்கி நான் நெருங்குவதை எந்த காரியமெல்லாம் தடை செய்கிறதோ அந்த காரியத்தை எல்லாம் என்னை விட்டு இந்த வேலையில் விளக்குங்க கர்த்தாவே. God is clearing emotions. நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தைகளை தெளிவுபடுத்துவதில் தேவன் மகத்துவமானவர். கேட்போம், நான் ஜெபிக்கிறதற்காக, நான் வேதம் வாசிக்க, பரிசுத்தமாக இருக்க எந்த எண்ணங்கள், எந்த சிந்தைகள் என்னை தடை செய்து கொண்டு இருக்கிறது? சில நேரம் இச்சைகள் கர்த்தரை விட்டு நம்மை பிரித்து விடும், ஆசைகள் கர்த்தரை விட்டு நம்மை பிரித்து விடும், மன வேதனை துக்கங்கள் அவரிடத்தில் நெருங்குவதிலிருந்து நம்மை பிரித்து விடும். இன்பமோ துன்பமோ, பசியோ பட்டினியோ, உயர்வோ தாழ்வோ, எதுவும் தேவனிடத்திலிருந்து என்னை பிரிக்கப் போவதில்லை. இடத்துல அதிகமாய் நெருங்குகிறாண்டவரே. மகத்துவம் நிறைந்த கர்த்தாவே, இந்த ஆலயத்தில் ஏறெடுத்திருக்கிறதான ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீங்க. அதை நீர் பிரியமாய் ஏற்றிருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நல்ல ஞானத்தையும் புத்தியையும் கர்த்தர் கட்டளையிடுங்க. அதே வண்ணமாய் ஆண்டவரே, அதே வண்ணமாய் எப்போதும் அதே ஜெபங்கள், அதே வேத வாசிப்பு, அதே உணர்வற்ற தன்மை, அதே மாய்மாலம், இவைகள் எல்லாவற்றையும் எங்களிலிருந்து அகற்றுங்க. இந்த தேசத்துக்கு ஆண்டவரே நாங்கள் ஒளியாய் இருக்க, உம்முடைய பெயரை உயர்த்துகிறதான ஆண்டவரே பிள்ளைகளாய் இருக்க, புத்திர சுவிகாரத்தை பெற்றவர்கள், அதற்கேற்றவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்குள்ள மாறுதல்களையும் உணர்வையும் கர்த்தர் கட்டளையிடுங்க. ஒவ்வொரு நாளும் அதை நீர் கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காய் நன்றி. இந்த நாளிலும் அதை தொடர்ந்து செய்யுங்க. மீதியாக இருக்கிறதான வேத பகுதிகளும் ஜெபங்கள் காணிக்கைகளும் உங்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்குறோம். இந்த ஆராதனையின் முடிவு பரியந்தமும் உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்களோடு இருக்கிற தெய்வன், இந்த ஆராதனை முடிவு பரியந்தம் எங்களோட அதிக நெருக்கமாக இருங்க. எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். 9வது முறையாக இந்த சங்கீதத்தை வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த சங்கீதம் ஒரு விசுவாச ஜெபமாய் இருக்கிறது. இவன் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் இந்த மனிதனுக்கு வரும்போது, அந்த நெருக்கடியான சூழ்நிலையில், அந்த போராட்டமான சூழ்நிலையில் இவன் தேவனை நோக்கி ஒரு விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடியதான ஒரு ஜெபம். 1வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து ஒடுக்குகிறான். ஆமா, தேவனே எனக்கு இறங்கும் என்று அவன் ஜெபிக்கக்கூடியவனாய் இருக்கிறார். இவனுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. இவனுடைய சத்துருக்கள், 2வது வசனத்தை வாசிக்கிறோம். ஆமா, என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை, அந்த அளவுக்கு இந்த மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. விழுங்க பார்க்குறாங்கன்னு சொன்னால் எழுத்தின்படி விழுங்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை கொண்டு வரும்படி, அந்த அளவுக்கு இவனுக்கு ஒரு சோர்வை கொண்டு வரும்படி இவனுடைய சத்துருக்கள் அங்கே இருக்கிறார்கள். அதைத்தான் அங்கே கோடிட்டு சொல்றான். தொடர்ந்து வாசிப்போம். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேகர். 1-2 பேர் இல்லை. ஆமா, எனக்கு விரோதமாக வரக்கூடியவர்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்த 8வது வசனத்தில் வரும்போது, ஆமா, இவன் அது நிமித்தம் பலவிதமான அலைச்சல்களுக்குள்ளாய் மாறினான். அலைச்சல்னா பல ரீதிகளில் அதுக்கு அர்த்தங்கள் உண்டு. ஒரு இடத்தில் இல்லாதபடி பல இடத்தில் நிலையற்ற நிலைமையில் அலைந்து கொண்டிருப்பது அலைச்சல் என்று சொல்வார்கள். சில தேவைகளை எதிர்பார்த்து அங்கும் ஓடிக்கொண்டிருப்பதை அலைச்சல் என்று சொல்வார்கள். இப்படி பல விதங்களில் அலைச்சல் வரும். இவனுக்கு விரோதிகள் வந்தது நிமித்தம், விரோதி கையிலே இவன் மாட்டிக்கொண்டது நிமித்தம்
இவன் இங்கே இந்த வார்த்தையை சொல்லுகிறார், என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர். ஆமா, என்னுடைய கண்ணீரை உடைய துருத்தியிலே, அந்த கண்ணீரின் பாதையிலே இவன் கடந்து போனான். அப்படிப்பட்ட நேரத்தில் இவன் என்ன செய்தான் என்று வாசிக்கிற 9, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில். லேலுயா. இவன் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கிறான். அப்ப சொல்லும்போது, நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில். என்ன அப்படி நெருக்கடியான சூழ்நிலையில இருந்தான்? என்ன, எப்படி இவனை விழுங்க பார்த்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த பிராக்கெட்ல போட்ட பகுதியை வாசிங்க. பெலிஸ்தியர் தாவீதை காத்தூரில் பிடித்த போது, மறந்துடும். அதுக்கப்புறம் எந்த வாத்தியத்தை கொண்டு எப்படி வாசித்து யார் கூப்பிவித்தான் என்று போட்டிருக்குது, அது வேண்டாம். ஆனா பெலிஸ்தர் தாவீதை காத்தூரிலே பிடித்த போது. பெலிஸ்தர் யார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் இருந்தவர்கள். அதோடு மாத்திரமல்ல, தாவீதினால் பெரிய பாதிப்பை பெற்றுக் கொண்டவர்கள். அந்த கோலியாத்து பெலிஸ்தனாய் இருந்தபடியினால் தனி ஒருவனாய் போய் கோலியாத்தை ஜெயித்து கடந்து வந்தான். ஜெயித்தல்ல, அவனை கொலை செய்து கடந்து வந்தான். அப்படிப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்த அந்த ஜனங்கள் இவனை என்ன செய்தாங்களா? பிடித்தார்கள். இவன் நம்முடைய வீரனே கொலை செய்துட்டானே என்ற வெறியோடு வேகத்தோடு இருந்தவர்கள் இந்த நாளிலே அவனை பிடித்தார்கள். இப்படி அந்த எதிரியினுடைய கையிலே இவன் பிடிப்பட்ட நாளில் தான் இதை சொல்லுகிறார். அதனால்தான் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். அந்த அளவுக்கு எனக்கு ஆபத்துக்களை கொண்டு வர அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் அவன் சொல்றான். இப்படிப்பட்ட நிலைமையில அவருடைய விசுவாச அறிக்கை என்ன? 11வது வசனத்தை வாசிப்போம். தேவனை நம்பி இருக்கிறேன். அது பெலிஸ்தியரனை பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் சரி, நான் வனாந்தரத்தில் சுத்தினாலும் நாட்டிலே தங்கி இருந்தாலும் சரி, எனக்கு அதை குறித்தெல்லாம் கவலை இல்லை. நான் தேவனை நம்பி இருக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் பயப்படேன். இந்த மனுஷன் என்ன செய்வான்? எந்த சூழ்நிலையில சொல்றான்? இவன் பிடிக்கப்பட்ட சூழ்நிலையில, சாதாரணமா பிடிக்கப்பட்ட சூழ்நிலை இல்லை, இவனால் பாதிக்கப்பட்டதான ஒரு கூட்டம் இவனை பிடித்திருக்கிறது. இவனால் பாதிக்கப்பட்டதான ஒரு பெரும் கூட்டம் இவனை பிடித்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் தான் இவன் சொல்றான், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு, ஆமா, என்னை சுத்தி இருக்கிற மனுஷன்லாம் எனக்கு என்னப்பா செய்ய முடியும்? இந்த பெலிஸ்தர்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவன் ஒரு விசுவாச அறிக்கை செய்கிறார். அப்படின்னால் இதை தொடர்ந்து நீங்க வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், என்ன போராட்டங்கள் வந்தாலோ அவைகளெல்லாம் நாம் விசுவாசித்து அறிக்கை செய்ய கற்றுக்கொள்வோம். கர்த்தர் அதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை நிச்சயமாகவே கொடுப்பார். லேலுயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து கர்த்தர் இந்த சங்கீதத்தை ஆசீர்வதிக்கட்டு. வழக்கம் போல் உள்ளதான அந்த அறிவிப்புகள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையும், அதாவது வழக்கமாக இருக்கிற புதன்கிழமை ஜெபம் இங்கே இருக்காது. புதன்கிழமைக்கு பதிலாக அது செவ்வாய்க்கிழமை இருக்கும். ஏன்னா வரக்கூடியது வேற யாரும் வர்றதில்லை, அவங்க மலையம்மா மட்டும்தான் வர்றாங்க. இருந்தாலும் நான் அறிவிப்பதை அறிவிக்கிறேன். ஆகையினால் செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் அந்த 7லிருந்து 8 மணி வரைக்கும் ஜெபம் இருக்கும். வெள்ளிக்கிழமை பெண்கள் உபவாச ஜெபம் இருக்கும். அதில் சௌரி ஐயப்பன் செல்வியும் சௌரி மலையம்மாவும் கலந்து கொள்ளுகிறார்கள். தொடர்ந்து அந்த ஜெபம் நடக்கட்டும். வரக்கூடியவர்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதற்காய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கூட மறக்க வேண்டாம். புதன்கிழமை ஜெபம், செவ்வாய்க்கிழமை இருக்கும். வெள்ளிக்கிழமை ஜெபம் வழக்கம் போல வெள்ளிக்கிழமை இங்கே இருக்கும்.
அதோடு நாளைய தினம் சௌரி ஜபரானியினுடைய வீட்டில் வழக்கம் போல் அந்த வீட்டு ஜெபம் இருக்கும். அது 7லேருந்து 8 மணி வரைக்கும் வரக்கூடியவர்கள் அங்கே வந்து கலந்து கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். 7ஆம் தேதி அதாவது புதன்கிழமை தம்பி ஜானுடைய குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய திருமண நாளாக இருக்கிறது. அதோடு தம்பி இஸ்ரேலுடைய அந்த 2 பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஐசக்காகவும் ஜோயலுக்காகவும் ஜெயித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பிறந்த நாளாக இருக்கிறது. அந்த நாளில் 2 பேருக்கும் அந்த ஒரே நாள். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். புதன்கிழமை மாலையில் தம்பி ஜானுடைய வீட்டில் அந்த வீட்டு ஜெபம் இருக்கும். இந்த மாதம் வைக்க வேண்டியதான அந்த வீட்டு ஜெபம் அந்த புதன்கிழமை மாலையில் அவர்கள் வீட்டில் இருக்கும். அதனால் வரக்கூடியவர்கள் அங்கே வந்து கலந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் அந்த செவ்வாய்க்கிழமை ஜெபத்தை மாற்றி வைத்திருக்கிறேன். 10ஆம் தேதி கூட பக்கத்தில் சகோதரி ஜென்சிக்கா ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த மகளுடைய பிறந்த நாள். அந்த 2 வாலிப பிள்ளைகளும் அந்த தாயாருக்கு உதவியாய் ஒத்தாசையாய் இருக்கிற பிள்ளைகளாய் இருக்க ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா வாலிபம் வந்துருச்சுனாலே அந்த வாலிபத்திற்குரிய சில தாறுமார்கள் பொதுவாகவே உள்ளே நுழையும். அதை நாம் தான் பார்த்து அதை திருத்த வேண்டும். அதனால் அந்த 2 பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். 11ஆம் தேதி சௌரி எமிமா குடும்பத்திற்காய் சௌரன் குமார் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய திருமண நாளாக இருக்கிறது. அதோடு அந்த மிஷனரி காணிக்கை, அந்த உண்டியல், இவைகளை நல்ல கிரியோடு கூட கண்ணோக்கி பாருங்கள். இந்த மாதம் 20, 21 தம்பி அர்ஜுனுடைய திருமணம். அது இங்கே இல்லை, கோயம்புத்தூரில் நடக்குது. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தம்பியினுடைய திருமணத்திற்காய் நம்ம அவருடைய பொருளாதார தேவைகளுக்காய் அவர்க்கென்று பயணப்பட்டு போகக்கூடியவர்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். மறக்க வேண்டாம், சொன்ன அறிவிப்புகளை. செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ஜெபம் செவ்வாய்க்கிழமை இருக்கும். அதோடு வெள்ளிக்கிழமை மாலை வழக்கம் போல மதியம் பெண்கள் உபவாச ஜெபம் சபையில் இருக்கும். திங்கட்கிழமை சகோதரி ஜபராணியினுடைய வீட்டில் அந்த வீட்டு ஜெபம் இருக்கும். புதன்கிழமை தம்பி ஜானுடைய வீட்டில் அந்த வீட்டு ஜெபம் இருக்கும். அவருடைய திருமண நாளுக்காய் குன்றத்தூரில் இருக்கக்கூடியதான அந்த தம்பி இஸ்ரேலுடைய 2 பிள்ளைகளுடைய பிறந்த நாளுக்காய் அந்த நாளிலே ஜெபித்துக் கொள்ளுங்கள். 10ஆம் தேதி ஜென்சியினுடைய பிறந்த நாள். 11 சகோதரி எமிமாவுக்காய் சகோதரன் குமாருக்காய் அந்த குடும்பம் 2 குடும்பத்திற்கும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தம்பி அர்ஜுனுடைய அந்த திருமண காரியத்திற்காய் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாம் அப்படியே எழுந்து நிற்போம். ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை கடந்து போவோம். உங்களுடைய தனிப்பட்ட வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தொடர்ந்து சகோதரன் ஜோமணிக்கும் உடம்பு சரியில்லை என்று நினைக்கிறேன், ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இரவு ஒழிப்பு ஜெபத்தில் சகோதரி ஜோதிக்கு ஜுரம் என்று சொல்லி சொன்னார்கள், ஜெபித்தோம். வெள்ளிக்கிழமை சகோதரன் ஜெவமணி வந்திருக்கும்போது எனக்கும் ஒரு மாதிரி இருக்குது பாஸ்டர், போகும்போது ஒரு மாத்திரை போடணும்னு சொன்னார். சில வெள்ளன்னைக்கு அவங்க வராத காரணம் அதுவாக இருக்கலாம். அதனால் அந்த குடும்பத்துடைய அந்த பலவீனங்கள் மாற ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல சகோதரர்கள் வாங்க, தொடர்ந்து சகோதரிகள் வரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். மறப்பதில்லை, உன்னை மறப்பதில்லை, என் தேவன் உன்னை மறப்பதில்லை.
மறப்பதில்லை, உன்னை மறப்பதில்லை. என் தேவன் உன்னை மறப்பதில்லை. நீ கலங்கிடும் போது உன்னை மறப்பதில்லை. நீ திகைத்திடும் போது உன்னை மறப்பதில்லை. நீ கலங்கிடும் போது உன்னை மறப்பதில்லை. நீ திகைத்திடும் போது உன்னை மறப்பதில்லை. உன் தேவன் நான் மறப்பதில்லை. தாய் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. உன் தேவன் நான் மறப்பதில்லை. யார் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. மறப்பதில்லை, உன்னை மறப்பதில்லை. என் தேவன் உன்னை மறப்பதில்லை. மறப்பதில்லை, உன்னை மறப்பதில்லை. என் தேவன் உன்னை மறப்பதில்லை. உன் பலவீனத்தில் உன்னை மறப்பதில்லை. உன் வியாதியிலே உன்னை மறப்பதில்லை. உன் பலவீனத்தில் உன்னை மறப்பதில்லை. உன் வியாதியிலே உன்னை மறப்பதில்லை. உன் தேவன் தான் மறப்பதில்லை. யார் கைவிட்டாலும் அவர் மறப்பதில்லை. நம் தேவன் தான் மறப்பதில்லை. யார் கைவிட்டாலும் மறப்பதில்லை. மறப்பதில்லை, நம்மை மறப்பதில்லை. நம் தேவன் நம்மை மறப்பதில்லை. மறப்பதில்லை, நம்மை மறப்பதில்லை. நம் தேவன் நம்மை மறப்பதில்லை. நீ விழுந்திடும் போது உன்னை மறப்பதில்லை. நீ இடறிடும் போது உன்னை மறப்பதில்லை. நீ விழுந்திடும் போது உன்னை மறப்பதில்லை. நீ இடறிடும் போது உன்னை மறப்பதில்லை. உன் தேவன் நான் மறப்பதில்லை. யார் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. உன் தேவன் தான் மறப்பதில்லை. யார் மறந்தாலும் நான் மறப்பதில்லை. மறப்பதில்லை, உன்னை மறப்பதில்லை. நம் தேவன் நம்மை மறப்பதில்லை. மறப்பதில்லை, நம்மை மறப்பதில்லை. நம் தேவன் நம்மை மறப்பதில்லை. இந்த வாரத்திலே இந்த திருமண நாளை கண்டதான குடும்பங்களுக்காய், பிறந்த நாளை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் அதிகமாய் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய பலவீனங்களை மாற்றி உற்சாகப்படுத்தும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். இந்த வாலிப மகள் ரேவதிக்கு ஒரு சுகமான பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். அந்த சிஸ்டரை மனமடிவாக்கின அந்த நபர்களை
கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். நாம் ஒவ்வொருவரோடும் கர்த்தருடைய கரம் இருந்து இந்த வெயிலினுடைய தாக்கத்திலிருந்தும் இயற்கை சூழ்நிலையிலிருந்தும் கர்த்தர் நம்மை காத்து கொள்ளும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடியதான உங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. அதோடு மாத்திரமல்ல, இந்த யூடியூப்பிலும் இந்த நேரலையிலே பார்க்க போகிறதான உங்களையும் கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. இந்த 5வது மாதம் ஒரு வித்தியாசமான ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்து நம்மை காத்துக்கொள்வார். அதை விசுவாசிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்திற்காகவும் பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. இன்னொரு கூட இந்த வசனத்தை வாசிங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறுதலிக்கிறதற்கு மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஆமா, இல்லை எத்தனை பேர் இதை சரியாய் புரிந்து கொண்டங்கன்னு தெரியல. அதனால தான் நான் 2 பேரை வாசிக்க சொன்னேன். இதுல அந்த கீழ்ப்பகுதி மாத்திரம் இந்த மாதத்திற்குரிய வாக்கு தத்தமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே. ஆமா, அல்ல அப்படின்னு போடல, அல்லவே அப்படின்னா அங்க ஒரு உறுதிப்படுத்தல். அது அல்லன்னு போட்டா பொதுவாய் சொல்லுவது. அல்லவே என்று சொல்லும் போது வேற வழியே இல்லை, இதுதான் என்று சொல்லுவதுதான் அது. அப்போ அவர் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அப்ப நம்மை அவர் மறக்காதவர். லேலுயா. அவர் மறக்காதபடி இருக்கிறதுனாலதான் நாம் பலத்தோடும் சுகத்தோடும் நிற்க நமக்கு உதவி செய்திருக்கிறார். லேலுயா. ஏனென்றால் அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அதனால அவர் மறவாதபடி இருக்கிறார். இன்றைக்கு பாடல்கள்ல வரும்போது எல்லாம் மறப்பதை குறித்து தான் பாடல்கள் வந்து கொண்டிருந்தது. அதனால அவர் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலைமைகளிலும் அவர் மறவாதபடி இருந்து நம்மை காத்து கொள்ளக்கூடியவர். அதை நாம் விசுவாசிப்போம். இதுல இந்த வசனத்தில் வரும்போது எதை மறவாதபடி இருந்து அவர் நீதி உள்ளவராய் இருந்தார் என்பதை குறித்து பார்த்து நாம் அடுத்த பகுதிக்குள்ளாய் கடந்து போவோம். முதலாவதாக திரும்பவும் அதே வசனத்தை வாசிப்போம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும், போதும் கிரியையையும். ஆமா, கிரியை என்றால் நமக்கு தெரியும், நம்முடைய செய்கை, நம்முடைய
அதை செய்யக்கூடிய அந்த தன்மைகள், ஏதோ ஒரு வேலையை செய்யறால்தான் கிரியை. நம்முடைய நடக்கை என்பது வராது, நம்முடைய செய்கை. நாம் எதை செய்தாலும் அது கிரியை, அந்த செயல்பாடுகள் எல்லாமே கிரியை. அப்படி என்றால் நம்முடைய கிரியையே இது. இந்த புஸ்தகத்தை பவுல் அப்போஸ்தலன் தான் எழுதினான் என்று சொல்வதற்கு உறுதியான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் அவனுடைய எழுதினுடைய விதங்களை பார்க்கும்போது, எழுதினுடைய தன்மைகளை பார்க்கும்போது இந்த புஸ்தகத்தை பவுல் தான் எழுதியிருக்க வேண்டும் என வேத பண்டிதர்களும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதை யார் எழுதினார் என்று பர்டிகுலராக எங்க போடலை. ஆனால் அந்த எழுதின விதங்களை பார்க்கும்போது இங்கே இவர்கள் தான் எழுதினார்கள் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல வரும்போது இதை பவுல் அப்போஸ்தலன் எபிரேயருக்கு எழுதின பொதுவான ஒரு நிருபம். இது யாருக்குன்னு, இதுக்கு முன்னாடி பவுல் எழுதினதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபைகளுக்கும் எழுதியிருப்பான், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கு எழுதியிருப்பான். தீத்துவுக்கு எழுதியிருப்பான், தீமோத்தேயுவுக்கு எழுதியிருப்பான், மற்றபடி சபைகளுக்கு தெசலோனிக்கர் சபை, கொரிந்து சபை, ரோம சபை, இப்படி ஒவ்வொருவருக்கும் சபைகளுக்கு எழுதியிருப்பான். ஆனா இங்க வரும்போது இது ஒரு பொதுவான ஒரு நிருபம். பொதுவாக இதில் எழுதப்பட்டல நிறைய இந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்களை உள்ள அடக்கியதுல இந்த மனிதன் எழுதி வந்திருப்பான்ல வரும்போது. இதுல மேல 6வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அது வேற ஒரு டாபிக். அது நீங்க அதை வாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வரும். அந்த 7வது வசனம் வரைக்கும் வரும்போது அது வேறு ஒரு டாபிக்கை குறித்து அல்ல சொல்லி ஒரு பகுதியை குறித்து. அதை நீங்க வீட்டில் போய் நிறுத்தி நிதானமாய் வாசித்து பாருங்க. அதனுடைய பகுதிகள் என்ன என்பது உங்களுக்கு புரிய வரும். அப்போ இங்கே ஏனென்றால் அவன் துவக்கிறான். ஏனென்றால் அப்படின்னா, ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம். அப்படி சொன்னோன்னா அதுக்கு முன்னாடி ஏதோ சில காரியங்கள் உண்டு. அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அதை சொல்லிட்டு தான் அவன் சொல்றான். அப்ப மேல உள்ளது என்ன சொல்லி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்புக்குரியவுகளுமான காரியங்களில் உங்களிடத்தில் உண்டாய் இருக்கிறது என்று நம்பி இருக்கிறோம். பிரியமானவர்கள் என்றால் அதுக்கு மேல அப்படியே போய்கிட்டே இருக்கும் சில காரியங்கள். அதுக்குள்ள நான் இப்ப கடந்து போவேன். இதை சொல்லி எடுத்தான் இவன் வரும்போது உங்கள் கிரியை. லேலுயா. அப்படி என்றால் தேவன் நீதி உள்ளவராய் இருந்து அவர் மறக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வேதவசனத்தின்படி அங்கே அவர் எதை பார்த்தார்? கிரியை பார்த்தார். யாருடைய கிரியை? இந்த மனிதன் பொதுவாய் எழுதினதான அந்த ஜனங்களுக்குரிய கிரியை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பின்மாற்றத்திற்குள் போய் மனம் மாறினவர்களுடைய கிரியை. அதை வேணா உங்களுக்கு நான் விளக்கி சொல்றேனே. 9வது வசனத்தை வாசிங்க. இல்ல தம்பி, 6வது வசனத்தை வாசிங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் தாங்களே, ஆமா, மறுதலித்து போறவங்க இயேசுவானவரை திரும்பவும் என்ன செய்யறாங்களா? ஆமா, ஒரு முறை அவர் உயிரோடு இருக்கும்போது அங்கிருந்தான யூதர்களும் ரோமர்களும் சேர்ந்து சிலுவையிலே அறைந்தார்கள். அது வேறு. ஆனால் இப்ப அனுதினமும் அவரை சிலுவையிலே அறையக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? மறுதலித்து போனவர்கள். மறுதலித்து போனவர்கள்னா யாரு? பின்மாற்றத்தில் போனவர்கள் என்றால் யார்? அதுதான் முக்கியம். கிறிஸ்துவை அறிந்து அவரோடு இருந்து அவரிடத்தில் வந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவரை ருசி பார்த்து அதை விட்டு விலகினவர்கள். அதற்கு பெயர் தான் என்ன? மறுதலித்து போனவர்கள். இதுக்கு தான் நீங்க அதை வீட்டில் போய் வாசித்து பாருங்கன்னு சொன்னேன். நீங்க வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா இது இன்னும் சில காரியங்கள் இதில் அப்படியே கோடிட்டு வந்து கொண்டே இருக்கும். அது அப்ப
அந்த மறுதலித்து போனவர்கள் திரும்ப அவருக்குள்ளாய் வந்தாலும், இல்ல அவரோடு இருப்பவர்களாய் இருந்தாலும், அவர்களுடைய கிரியையை தான் இங்கு சொல்லி இருக்குது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய கிரியைகளை அவர் பார்க்கிறார். மறுதலித்து இயேசுவானவருக்குள்ளாய் தன்னை புதுப்பித்துக் கொண்டவர்களானாலும் சரி, இல்லை அவரோடு கூட இருந்து தன்னை புதுப்பித்துக் கொண்டே அவரோடு கூட இருக்கக்கூடியவர்களானாலும் சரி, அவர்களுடைய கிரியையை அவர் மறப்பதில்லை. அல்லேலூயா. அவருடைய செயல்களை அவர் மறப்பதில்லை. அடுத்த வரியில வரும்போது கீழே 10வது வசனத்துல, ஆமா, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும். ஆமா, மேல வந்து அந்த மறுதலித்து போனவர்கள், அதிலிருந்து உள்ளே வந்தவர்கள், மறுதலியாமல் இயேசுவோடு இருக்கக்கூடியவர்கள், ரெண்டு கூட்டத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் முதலாவது அவருடைய கிரியை, இரண்டாவது அவர்கள் என்ன செய்தார்களாம்? பரிசுத்தவான்களுக்கு செய்ததான ஊழியம். பரிசுத்தவான்களுக்கு என்ன ஊழியம் செய்ய வேண்டி இருக்குது? பரிசுத்தவான்களுக்கு என்ன ஊழியம் செய்ய வேண்டியது இருக்குது? ஊழியம் யாருக்கு செய்யணும்? தேவனுக்கு செய்யணும். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் என்றால் என்ன? சரி, இந்த ஊழியம் என்று சொல்லும் போது அது ஒரு பொதுவான ஒரு பெயர். ஊழியக்காரன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? வேலைக்காரன். ஊழியக்காரன் என்றால் வேலைக்காரன். அதை உங்களுக்கு புரிந்த மாதிரி சொல்லணும்னு சொன்னா, அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்களை தமிழிலே எப்படி சொல்வார்கள்? அரசாங்க ஊழியர். கம்பெனிகள்ல வேலை செய்யறவங்கள கம்பெனி ஊழியர். எங்கு வேலை செய்கிறார்களோ அந்த வேலைக்காரர்களை ஊழியர் என்று தான் சொல்வார்கள். அது நீங்க எல்லாமே நம்ம சுவிசேஷம் அறிவிப்பது ஊழியம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் வரும்போது இந்த ஊழியர்கள் என்பதை வார்த்தைகளை குறித்தங்க சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இங்க வரும்போது இந்த ஊழியம் என்று சொன்னால் எதை குறிக்கக்கூடியது? வேலை. வேலை. அதனாலதான் மேல கிரியை என்று போடப்பட்டிருக்கிறது. அதுல முதலாவது கிரியை என்று சொல்லி அடுத்து வரும்போது, நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும். இது முடிந்து போனது. செய்ததினாலும் அதை கர்த்தர் மறக்கிறவில்லை. நீங்க இந்த சிபிஎம் சர்ச்சுக்கு இப்பவும் போனீங்கன்னா தெரியும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அங்க இருக்கக்கூடியதான் சிபிஎம், அந்த ஸ்லோன் பெந்தகோஸ்துபாங்க, இப்ப தி பெந்தகோஸ்தேன்னு சொல்லுவாங்க. அந்த சபைகளுக்கு போனீங்கன்னு சொன்னா, அங்க இருக்கக்கூடியதான அந்த தலைமை பாஸ்டர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை அங்க இருக்கக்கூடிய அந்த மற்ற ஊழியர்கள் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஆமா, இப்ப நீங்க எல்லாம் திரும்பி உட்காருங்க அப்படின்னு சொன்னா ஏன் எதுக்குங்கெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. என்ன செய்யணும்? அவ்வளவுதான், திரும்பி உட்காருங்க. ஏன் எதுக்குங்கிற கேள்வியே இருக்கக்கூடாது. ஆமா, இங்க இருக்கிற அந்த சின்ன இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்து அந்த மூலையில கொண்டு வை, இல்ல நடுவுல வை அப்படின்னு சொன்னா அங்கதான் வைக்கணும். ஏன் எதுக்குங்கிறதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் அவர்களுடைய போதனை. அதோடு மாத்திரமல்ல, அங்கு இருப்பவர்களுக்கு சகல வேலைகளையும், ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை சகல வேலைகளையும் அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் செய்ய வேண்டும். ஏன் எதுக்குன்னெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த 1ஆம் தேதி ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தேன். அங்கே ஒரு ஊழியர் சொல்லும்போது, ஒரு வயதான ஒரு ஊழியர் இருந்தார். அவர் குடும்பமான வரைக்கும் ஒரு கால் மடக்க முடியாது, ஒரு காலை நீட்டியாக தான் வச்சுக்கிட்டு இருப்பார். அவர் வெளியில் எங்கேயாவது வெளியில போகிறதில்ல. அவர் பெரிய ஒரு காம்பவுண்ட், அதை விட்டு வெளியில் போக மாட்டார். வீல் சேரில் தான் கூப்பிட்டு போவாங்க தள்ளிக்கிட்டு. அவருக்கு உதவியாய் இருந்ததான ஒரு விசுவாசி இன்றைக்கு ஒரு ஊழியராக இருக்கிறார். அது வேறு.
அவர் பையனும் ஊழியராக இருக்கிறார், மகள் வீட்டில் எல்லாமே ஊழியத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அது வேறு. அவர் விசுவாச குடும்பத்தை விசுவாசியாக இருந்து அந்த ஊழியக்காருக்கு உதவிகளை செய்து கொண்டிருக்கும்போது அவருடைய அந்த யூரின் ஆகட்டும், மோஷன் ஆகட்டும், அதாவது அவர் சிறுநீராகட்டும், மலமாகட்டும், இவர்தான் எடுத்து வாரிக்கொண்டு போட்டு வர வேண்டும். சற்று கால தாமதமான திட்டுவாராம். அதோடு மாத்திரமல்ல, காரி பூணு மேல துப்புவாராம் முகத்தில். இவ்வளவு நேரம் நான் அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எங்க போன நீ என்று சொல்லி. பொறுத்துக்கிற முடியுமா? இத யோசித்து பாருங்க. இதை காட்டிலும் நீ கருப்பா இருக்கிற, உன் பையன் சிகப்பா இருக்கானே, அப்ப அது யாருக்கு பிறந்தது அப்படிம்பாரா? சகித்துக் கொள்ள முடியுமா? அன்னைக்கு இருந்தோம் சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஊழியர் சகித்துக் கொண்டு இருந்தார். அன்றைக்கு நல்ல ஒரு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார், அது வேறு. அந்த பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியம், பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடியதான வேலை, அதை தேவன் கனப்படுத்துறார். ஊழியர்களுக்கு செய்யக்கூடியதான அது எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலை செய்யக்கூடியவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? கனப்படுத்துகிறார். அதை மறந்து போகக்கூடாது. எந்த வேலையா இருந்தாலும் சரி, அதை அவர் கனப்படுத்துகிறார். நான் ஒரு இடத்துக்கு 1985 84 85 வேலூர்ல இருக்கும்போது அந்த ஊழியர்களுக்கு போகும்போது செங்கத்தில் ஒரு ஊழியக்காரர் இருந்தார். செங்கத்தில் ஊழியக்காரர் இருக்கும்போது அவர் தான் அந்த நாளில் அந்த ஒரு வாரம் பொருட்படுத்தி செய்கிறவர். அதுக்குரிய செலவினங்களை அந்த ஸ்தாபனம் கொடுக்கும், நான் தான் கொண்டு போவேன். அவர் எங்களை வழிகாட்டுவார் இங்கெங்க ஊழியம் செய்யலான்னு. அப்போ அவர் வீட்டில் தான் அந்த ஒரு வாரம் தங்கி இருப்போம். நான் போவேன், இல்லை வேற ஒருத்தர் போவேன். குடும்பமான வரைக்கும் அந்த 2 வருடங்கள் நான் போய் கொண்டிருந்தேன். அப்போ ஒரு சின்ன தண்ணி தொட்டி இருக்கும். பிரதர், இந்த வெளியில இருந்து தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு வந்தாங்க, ஊற்றுவோம்பாரு. ஊற்றுவோம். அப்புறம் ஒரு நாள் இந்த தொட்டியெல்லாம் ரொம்ப பாசி பிடிச்சி போய் கிடக்குது, கழுவு. சின்ன தொட்டி இடம் கழுவுங்கன்னாரு, அதையும் கழுவுனேன். ஒரு நாள் அவங்க பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்க, ஒரு பிள்ளை மட்டும் பெரிய பிள்ளை. நான் 5 பொண்ணுங்க. அவங்க ஜட்டி எடுத்துட்டு வந்து போய் துவங்கன்னாரு. பாஸ்டர், இது ஏன் வேலை இல்லை, இது உங்க வேலை, துவங்க அப்படின்னு. அவர்கிட்ட, இது உங்க வேலை, ஏன் வேலை இல்லை இது அப்படின்னு. என்ன பிரதர் அப்படி சொல்றீங்க? நான் சும்மா இங்க வேலைக்குன்னு வரல, நானும் முறைப்படி முடித்து ஊழியத்துக்குன்னு வந்திருக்கிறேன். தண்ணி எடுத்து ஊற்ற சொன்னீங்க, ரைட், அது ஊழியர் செய்யக்கூடிய கடமைகள், நானும் அதை பயன்படுத்துகிறேன். கழுவ சொன்னீங்க, அழுக்கா இருக்கு, கழுவுறேன், அது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை செய்யல, உங்க பொண்ணுக்கு செய்யணும், நீங்க தான் அந்த வேலை செய்யணும், அதுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவரை கொஞ்சம் விட்டார், எங்க போய் நிற்பார்னு எனக்கு தெரியும். இல்லை, அவர் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள போயிட்டார், அவர் இல்லை. ஆமா, அதனால அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட வேலையை சொல்ல மாட்டார், அந்த காரியத்தை சொல்ல மாட்டார். அப்போ பரிசுத்தவான்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த வேலைகளை, சபைக்கு செய்யக்கூடிய வேலை இங்க சொல்லல. சபையில் வந்து பெருக்கிறோம், தண்ணி ஊத்துறோம், கழுவுறோம், துடைக்கிறோம், இது சபைக்கு நாம் செய்யக்கூடிய ஊழியம். மறந்துவிட, சபைக்கு செய்யக்கூடிய ஊழியம் ஒன்று உண்டு. ஆமா, இப்போ செல்வி ஒரு வாரம் விட்டு வாரம் மேலே வந்து அந்த வீடெல்லாம் தொடச்சிட்டு தான் போறாங்க. இருக்கும்போது அது எப்போ தொடப்போங்கிறது தெரியாது அவங்களுக்கு. என்னைக்கு முடியுதா அன்னைக்கு ஒரு நாள் தொடப்பாங்க. அது எங்களுக்கென்று செய்யக்கூடிய ஒரு ஊழியம், மறந்துடக்கூடாது. ஆமா, இப்ப அதாங்க சொல்லியிருக்கு, பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியம், செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தில் செய்த ஊழியத்தையும் நான் என்ன செய்யறது இல்லை, மறக்கிறது இல்லை. அப்படி மறந்தா அவர் யாரா மாறிடுறாரா? அநீதி உள்ளவராய் மாறி போகிறார். அதனால்தான் அதுக்கு நான் அநீதி உள்ளவர் அல்லப்பா, அவர் அந்த ஞாபகத்தில் வைத்திருக்கிறார்னு சொல்றாரு. அடுத்து வரும்போது தான் என்ன வாசிக்கிறோம்?
செய்து வருகிறதினாலும் ஒண்ணு முடிந்து போனது, அடுத்தது இப்பவும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப பரிசுத்தவான்களுக்கு இப்பவும் செய்து கொண்டிருக்கிற அந்த ஊழியம், அந்த உதவிகளை அவர் என்ன செய்யறது இல்லையா, மறக்கிறது இல்லை. அது எந்த ஊழியம் என்பதெல்லாம் இங்கு சொல்லப்படலை. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, சின்ன உதவியோ பெரிய உதவியோ, ஏதோ ஒன்று பரிசுத்தவான்களுக்கு நாம் செய்யும் போது அந்த உதவிகளை அவர் என்ன செய்யறது இல்லையா, மறக்கிறது இல்லை என்று சொல்லி இங்க சொல்லி இருக்கிறார். சொல்லிட்டு அடுத்த வரியில வரும்போது, தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசம். பிரயாசம்னா என்ன? முயற்சி. அதை நம்ம செய்யணும், இல்ல செய்து கொண்டு இருக்கிறேன், அதை நல்லா செய்யணும், ஏதோ ஒன்று ஒரு முயற்சி. ஒன்றை செய்யறோம், சரி இது சரியில்லை, அதை கொஞ்சம் மாற்றி செய்யலாம். இல்லை ஒண்ணுமே செய்யாம இருக்கிறோம், இதை இப்படி செய்தால் நல்லது என்று நாம் முயற்சிப்பது, அதுதான் பிரயாசம். அப்ப அன்பின் பிரயாசம். அப்ப அந்த பரிசுத்தவான்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த உதவிகள், அந்த ஊழியங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? வம்பாய் இருக்கக்கூடாது, கட்டாயத்தின் பேரில் இருக்கக்கூடாது, அன்பாய் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க கோடிட்டு சொல்லுது. அப்போ அந்த அன்பின் பிரயாசத்தை, உங்கள் அன்பின் பிரயாசத்தை, அது எந்த காரியத்தை செய்தாலும் சரி, அந்த அன்பாய் செய்யும் போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. என்ன ஆசீர்வாதம்? இன்னொரு இடத்துல சொல்லும்போது, ஒரு ஊழியர் சொல்லும்போது, அவர் ஏற்கனவே பேரம்பத்தி எடுத்தவர், நான் சொல்லக்கூடிய ஊழியர், அவருக்கு தலைமையாக இருக்கிறவரும் பேரம்பத்தி எடுத்தவர், முடியாத நிலைமையில் இருக்கக்கூடியவர் தான். பகலெல்லாம் ஊழியத்தில் இருப்பார், இரவாயிருச்சுன்னா படுக்கும்போது முடியாது, இல்லைன்னா சுடு தண்ணி ட்ரப்பில் போட்டு அதில் படுத்து கிடக்கிறவர், குளிக்கிற ட்ரப்பில் சுடு தண்ணி ஊற்றி அதில் படுத்து கிடக்கக்கூடிய, அங்கே வசதி இருக்கு, அது வேறு. அந்த அளவுக்கு அதில் படுத்து எந்திரிக்கும் போது தான் அவருடைய அந்த பலவீனங்கள் மாறும் என்று சொல்லி. காலில் பிரச்சனை இருக்குது, இருதயத்தில் பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்குது, எல்லா வியாதிகளும் உண்டு. ஆனால் ஊழியத்தை பல இடங்களில் அலைந்து திறந்து செய்து கொண்டு இருக்கிறார். அவர் ரெஸ்ட் எடுக்கும்போது அவர் கூட இருக்கிற ஊழியக்காரங்க ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் என் கால் அமைக்க விடு, கொஞ்சம் என் கையை அமைக்க விடு, கொஞ்சம் என் உடம்புகளை பிடிச்சி விடு. கூட இருப்பவர்களும் பேரம்பேத்தி எடுத்தவர்கள் தான் அல்ல, அவர்களும் மனப்பூர்வமாய் காலை நான் அமுக்குகிறேன் என்று சொல்லி முன்னே போய் அவர்கள் நின்று அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள். இன்றைக்கு அப்படி ஆள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இந்த கொரோனா பீரியடில் தம்பி சம்பத்து தான் வந்து என் உடம்பெல்லாம் அமுக்கி விட்டுக்கிட்டு இருந்தாப்புல. நான் அங்கேருந்து பேசக்கூடிய நேரங்கள் ஃபோனில் பேசும்போது சம்பத்தனை வீட்டில் எப்படி இருக்கிறாங்க அந்த கேள்வியை கேட்பேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் மாலையில் வந்து அங்கே என்கிட்ட உட்காந்து, ஆமாம், பால் கவரோடு வருவாங்க, வந்து உட்காந்து சில காரியங்களை பேசி, ஆமாம் முடியலை அப்படின்னு சொன்னால் எனக்கு உடம்பை அமுக்கி விட்டு போனவங்க. அதனால ஏன்னா அந்த கொரோனாங்கிறது பக்கத்தில் வந்தாலே ஒட்டிக்கிட்டு சொன்னாங்களே, அதனால அது எப்படி இருக்கிறன்னு கேட்டுக்கொண்டிருந்த. இல்லை நல்லா இருக்கிறாங்க, இங்கே வந்த உடனே கேட்டேன் நல்லா இருக்கிறோம் அப்படிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்றேன்னா, பரிசுத்தவான் செய்த ஒரு உதவி அவர்களுக்கு அந்த பிரச்சனை வரவில்லை. நம்ம அனுபவத்தில் பார்க்கக்கூடிய காரியங்கள் எங்கோ நடக்கிறது நான் சொல்லலை, கண்ணுக்கு முன்னாடி நடந்த காரியங்களை நான் என்ன செய்கிறேன், சொல்லுகிறேன். அப்போ மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த ஊழியங்கள், மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உதவிகள் நமக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். நான் ஊழியத்திற்கு வந்த நாட்களில் இருந்து அந்த வேதாகம கல்லூரியில் இருக்கும்போது ஒரு சகோதரன் உண்டு, அவர் நெஞ்சுவலி ஸ்டீவன் சொல்லுவோம். தம்பி ஜானுடைய ஊருக்கு பக்கத்து ஊர், அவர் கொல்லால், அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர். அந்த ஊரில் உள்ளவர் இப்போ சிஎஸ்ஐயில் அவர் ஊழியராக இருக்கிறார். இந்த சிஸ்டருடைய காரியங்களை வாட்ஸ்அப்பில் பார்த்து என்னோட பேசினார்.
அவர் அடிக்கடி சிக்காயிடுவார். அவர் அங்கே சேலத்தில் இருக்கும்போது மருத்துவமனையில் போய் நான் தான் அவருக்கு அட்டன்றாரு. உள்ளே படுக்க விட மாட்டாங்க, வெளியில் சின்ன சின்ன பாறைகளாக கிடக்கும் அந்த ஆஸ்பத்திரிக்குள்ள, அங்கே தான் படுத்து கிடப்பேன். அவருக்கு செய்ய வேண்டிய அத்தனை பணிவிடைகளையும் நான் செய்திருக்கிறேன். சென்னைக்கு வந்ததுக்கு பின்னாடி ஒரு ஊழியருக்கு அவர் மருத்துவமனையில் அட்மிட் ஆனால் நான் தான் அவருக்கு போய் அட்டன்றாக இருந்து அவருக்கு செய்கிற காரியங்களை செய்வேன். சந்தோஷ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி எக்போரில் ஒன்று இருக்குது, அந்த மாடல் ஸ்கூலுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த டேனிங்கில். அங்கே ஒரு சகோதரனை அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அவர் டிபி. இன்னைக்கு நைட்டு மாத்திரம் நீங்கள் என்னோட இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். சாயங்காலமா நான் இருக்கிறேனே அப்படின்னு. அவர் ஒரு ஆசிரியர், இருக்கிறேன் அப்படின்னு. நான் இருந்தேன். அதுக்கப்புறம் சில காரியங்களை பேசினார். ஒரு நபரை சொல்லி அது அவருடைய இரத்த உறவு. அவர் வந்தார், பார்த்தாரு, ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு. இருங்கன்னு சொன்னால் அவர் இருக்கலை. ஏன்னா எனக்குரிய டிவி அவர் கொட்டிக்குன்னு அவருக்கு பயம். அவர் போயிட்டு இருந்தார். அவருக்கு அங்கே இருந்து அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்துதான் நான் வந்தேன். ஆனால் அடிப்படையில் இருந்து நான் அப்படிப்பட்ட காரியங்களில் கடந்து வந்ததுனால கர்த்தர் எனக்கு சில ஆட்களை ஏற்படுத்தி வைக்கிறார். அல்லேலூயா, அதான் உண்மை. சில நபர்களை ஆயத்தப்படுத்தி வைக்கிறார். அப்போ பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியம், செய்து கொண்டு வர்ற ஊழியம், அதை அன்பின் கிரியையினால் செய்யக்கூடியது. அந்த அன்பினால் செய்யக்கூடியது. இவைகளை தேவன் ஒரு நாளும் என்ன செய்யறதில்லை, மறப்பதில்லை. அல்லேலூயா. அப்ப நம்ம மறவாதபடி கர்த்தர் இருக்கிறவர். இதை குறித்து நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல ஒரு பகுதியை நம்ம வாசிக்கலாம். 40 வாசிக்கலாம். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கேற்ற பலனை அடைவான். சீசன், அது 42வது சொன்னது. சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனோ அதனுடைய பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. இயேசுவானவர் அங்க சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது தீர்க்கதரிசியை குறித்து சொல்றார். ஏன் தீர்க்கதரிசியை குறித்து அங்கே சொல்லுகிறார்? இயேசுவானவர் இருந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம். அந்த நியாயப்பிரமாணத்தில் தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் தேவன் பேசினார். இன்றைக்கு தீர்க்கதரிசி என்று சொல்லிக்கொண்டு தன்னைத்தானே ப்ராஃபெட் என்று போட்டுக்கிறார்கள், தீர்க்கதரிசி என்று போட்டுக்கொள்கிறார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனம் எல்லாம் எதை குறித்து இருக்கும்? இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை குறித்தும், உனக்கு இருக்கிற வயிற்று வலியை குறித்தும் தலைவலியை குறித்தும் தான் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கக்கூடியது. அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் தேவை இல்லை. இன்று இருக்கிற தீர்க்க தரிசனங்கள்லாம் அதுதான். பொதுவாய் சொல்லுவார்கள், பெயரை குறிப்பிட்டு அவர்கள் சொல்ல மாட்டார்கள். காலேபுக்கு இத்தனை மணிக்கு இத்தனை ஆர்டர் வரும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லனாதான் தீர்க்க தரிசனம் என்பது. ஆமாம், வேலை முடிஞ்சு சர்ச்சை முடிச்சு போகும்போதே உங்களுக்கெல்லாம் ஆர்டர் வரும் அப்படின்னா, வந்திருக்க யாருக்கோ ஒருத்தருக்கு வேலை ஆர்டர் வருது. நாளைக்கு ஏதோ ஒன்று வீட்டுக்கு வேலைக்கு மட்டும் ஆர்டர் கிடையாது. ஏதோ ஒன்றை சொல்கிறாங்க நாளைக்கு வான்னு சொல்லி ஏதோ ஒன்று நடக்கும். அதல்ல, குறிப்பிட்ட ரீதியில் சொல்லி இவருக்கு ஆமாம் இந்த நாளில் இந்த சம்பவத்தில் இது நடக்கும் என்று பெயரை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அப்படித்தான் வேதத்தில் இருந்துச்சு. அதுதான் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு தன்னைத்தானே தீர்க்க தரிசி என்று போட்டுக்கொள்வார்கள். ஆமாம், வேத வசனம் தான் இன்றைக்கு தீர்க்க தரிசனம். வேதத்திலிருந்து உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிற நான் தீர்க்க தரிசியாய் இருக்கிறேன். ஆமாம், வேத வசனங்கள் தான் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அப்போ தீர்க்க தரிசியை குறித்து அங்கு சொல்லுகிறார். இரண்டாவது நீதிமானை குறித்து சொல்லுகிறார். மூன்றாவது சீஷர்களை குறித்து சொல்லுகிறார்.
இந்த 3 கூட்டத்தையும் அங்க சொல்லி, இவர்களுக்கு நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் அதனுடைய பலனை நீங்கள் அடையாமல் போக மாட்டீர்கள். அல்ல, குறிப்பிட்ட ரீதியில் சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுத்தால் கூட, அப்ப நீ அந்த உபசரிப்புல எதை கொடுக்கிறாயோ அதனுடைய பிரதிபலனை அவர் மறந்து போறவர் அல்ல. அவருடைய பிரதிபலனை நிச்சயமா உனக்கு கொடுக்கிறார். நம்முடைய விசுவாசி பிள்ளைகள் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறீங்க. ஆமா, அதனால நான் உங்களுக்குன்னு இதை சொல்ல வரல. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினபடினால இது உங்களோடு கூட நான் என்ன செய்கிறேன், பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சொன்ன வசனத்தின்படி செய்தவர்களும் செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும், ஆமா, அன்பினால் செய்யக்கூடியவர்களும் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள், செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அது வேறு. இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு உணர்த்தினபடினால் அதை நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன், பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் ஒரு சீசன் நாமத்தில், இந்த சீசன் சொல்லும்போது புதிய ஏற்பாட்டுக்குள்ளாய் வரும்போது எல்லாமே சீசர்கள். அந்த சீசர்கள்ல இருந்து பிரிந்த விசுவாசிகளுக்கு எல்லாம் சீசர்கள் என்று பெயர் வந்தது. அவர்களுக்கு பெயர் தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வந்தது. நாம் அப்போஸ்தலர்ல வாசித்து கொண்டே போறோம். அப்படி என்றால் ஒருவருக்கொருவர் நம் அன்பின் நிமித்தம் செய்யக்கூடியதான அந்த கிரியைகளை அவர் ஒரு நாளும் மறந்து போகாதவர். அவர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அதற்குரிய பலனை நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அதைத்தாங்க வாசிக்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 44:21 வாசிப்போம். ஏசாயா 44:20. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. இவைகளை என்றால் அதுக்கு மேல சில காரியங்களை போட்டிருக்கு, அது இப்ப நமக்கு வேண்டாம். ஆமா, தொடர்ந்து அதை ரெண்டையும் சொல்லிக்கொண்டே வந்தோம். யாக்கோப் என்றால் யார், இஸ்ரவேல் என்றால் யார் என்று 2 பேருக்கும் ஜெவமணி சிஸ்டருக்கு பதில் எழுதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு கிஃப்ட் கொடுத்தோம். சரி, ரைட்டு. மற்றவங்க கொடுத்தீங்களா கொடுக்கலையாங்கிறது எனக்கு தெரியல. அது இஸ்ரவேல் என்றால் வேறு, யாக்கோப் என்றால் வேறு. ஆனால் அவன் ஒருவன் தான், மறந்து போகக்கூடாது. காரணம், இங்க நிற்கும் போது நான் ஒரு போதகராய் நின்று கொண்டிருக்கிறேன். வீட்டுக்கு போனா ஒரு மகனுக்கு தகப்பனாய் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் 2 மனிதன் அல்ல, ஒரு மனிதன். யாக்கோபு, சரி, நான் அதுக்குள்ள கடந்து வரல. நீங்க அதே வசனம் திரும்ப வாசிங்க. நீ என் தாசன். ஆமா, நல்லது. நீ என் தாசன். தாசன் என்றால் யார்? இது வீட்டு ஜபங்கள்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்காது உங்களுக்கு, மறந்துடுவீங்க, அது எனக்கு தெரியும். அதனால திரும்ப அதை நான் சொல்லுகிறேன். அந்த 1ஆம் தேதி நெய்வேலி சபைக்கு, அது பாஸ்டர் டேவிட் சர்மத்துடைய சபைக்கு கடந்து போயிருந்தோம். ஜானை தான் கூப்பிட்டு போனாப்பில்ல. அப்போ அவர்கள் போட்டிருந்த அந்த வசனத்தின் பேரில் தான், அதாவது 2023 என்ன கூப்பிட்டுனாங்க, அன்றைக்கு அவங்க நோட்டீஸில் போட்டிருந்த அதே வசனத்தின் பேரில் கர்த்தருடைய வார்த்தை அங்கே பகிர்ந்துங்க. இந்த வருஷமும் அதே வசனம் தான் போட்டிருந்தாங்க. அதே வசனத்தின் பேரில் தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். அப்போ சொல்லும் போது சொன்னேன், இப்போ நான் என்ன பேசினேன் அப்படிங்கிறத கேட்டால் உங்களுக்கு சொல்ல தெரியாத, மறந்துடுவீங்க. ஒரு வாரம் சொன்னதே அடுத்த வாரம் நம்ம மறந்துடணும். 2 வருஷம் உள்ளது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கிற முடியும் இல்லையா? அது இங்கே சொல்கிறேன். அதனால் மறந்துடுவோம். அதனால் அது எங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு பேசிக்கிட்டே இருப்போன்னு அதனுடைய பகுதிகளில் எடுத்து ஒரு 2-3 குறிப்பை மாத்திரம் பேசிவிட்டு கடந்து வந்தேன். அவள் நேரம் கொடுத்த நேரத்துக்கு அவ்வளோதான் பேச முடியும். அதை முடித்தேன் நான். இதை ஏற்கனவே வீட்டு ஜபங்களில் இந்த பகுதியை நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். சமீப காலத்தில் தான் பேசியிருக்கேன். ரொம்ப அதிகமான நாட்கள் கூட இல்லை. அதனால் ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. தாசன் என்றால் யார்? நீ என் தாசன் அப்படின்னு சொல்றாரு. இது தேவன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. முதல்ல யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை.
ஏன்னா இதுவரைக்கும் நீ மறந்துட்ட, இதுவரைக்கும் நீ நினைக்கல. நான் தான் உன்னை அழைத்தேன், நான் தான் உன்னை கைப்பிடித்து கூப்பிட்டேன், நான் உன்னை நடத்தி கொண்டு வந்தேன். ஆனா நீ அதெல்லாம் மறந்துட்ட. இப்ப நீ அதை என்ன செய், நினைவில் கொள் அப்படின்னு சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் வரும்போது, நீ என் தாசன். தாசன் என்றால் மகன் என்று அர்த்தம், வேற ஒண்ணு இல்லை. தாசன்னா என்ன? மகன். அப்ப அங்க என்ன சொல்றாரு, உனக்கு நான் தகப்பனாய் இருக்கிறேன் அவர் அங்க சொல்லல. நான் உனக்கு அப்பாவா இருக்கிறேன் என்று அவர் சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறார், நீ என் மகன், நீ என் தாசன். அந்த உரிமை அவர் கொண்டாடுகிறார். அல்லேலூயா. நம்ம அவரை பார்த்து சொந்தம் கொண்டாடுறதுங்கிறது வேற, நாம் அவரை பார்த்து உரிமை கொண்டாடுவது என்பது வேற. ஆனா அவர் நம்மை பார்த்து உரிமை கொண்டாடுவதுதான் மிக சிறந்தது. அதைத்தான் இங்க செய்கிறார். நீ என் மகனாய் இருக்கிறப்பா. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரமாகிய புதிய உடன்படிக்கை நம்ம கொடுத்திருக்குது. அப்பா பிதான் அழைக்கக்கூடிய புதிய உடன்படிக்கை, இது புத்திர சுவீகாரம். அந்த உடன்படிக்கை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் அவருடைய மகனாய், அவருடைய மகளாய் நாம் என்ன செய்கிறோம், இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதை நாம் பிடித்துக் கொள்வோம். அவர் என்னுடைய தகப்பன், அவரே சொல்லிட்டாரு, நீ எனக்கு மகன்னு சொல்லி, நீ என் மகன் அவரே சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு எதை குறிச்சும் கவலை இல்லை, அவர்தான் எனக்கு. அவரை நாம் என்ன செய்வோம், பிடித்துக் கொள்ளுவோம். ஆனால் அடுத்த வரும்போது, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். அல்லேலூயா. நீயா உண்டாகலப்பா, உன் தாயின் கருவுல நான் உன்னை உருவாக்கினேன். இதை நீங்க எரேமியா 1:4 நினைக்கிறேன், வாசிங்க. எரேமியா 1:4. அஞ்சு வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, மறந்துடக்கூடாது. அப்ப தாயின் வயிற்றில் உருவாகும் போது எப்படி, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்துதான், நல்ல மாற்றம் இல்லை. ஆனா உருவாவது கர்த்தர் தான் அங்க உருவாக்குறார். கர்த்தர் தான் அங்கே உருவாக்கக்கூடிய ஒரு ஆய் இருக்கிறார். முயற்சி பெற்றோர்கள், அவருடைய பலன் யாரால் கிடைக்கிறது, தேவனால் தான் பலன் வருகிறது. மறந்துட வேண்டாம். அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். தாயின் கருவிலே உருவாக்கும், ஆமா, எல்லாம் உருவாவதற்கு முன்னே என்று சொல்லி இருக்கலாம். உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். அவர் நம்மை தெரிந்திருக்கிறார். ஒரு தாயின் கருவுல நம்ம உருவாவதற்கு முன்பாகவே, நம்மை உருவாக்குவதற்கு முன்பாகவே அவர் நம்மை அறிந்தவராய் இருக்கு. அதைத்தான் இங்க சொல்லி இருக்குது. நான் உன்னை உருவாக்கினப்பா, நான் தான் உன்னை உருவாக்கினேன். நீ எப்படி இருக்க வேண்டும், உன் சரீர அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், உடைய உயரங்கள் எப்படி இருக்க வேண்டும், சரீரங்கள் எப்படி இருக்க வேண்டும், எல்லாவற்றையும் நான் தான் வடிவமைத்து வைத்திருக்கிறேன். நான் தான் உன்னை உருவாக்கினேன் என்று இங்கே அவர் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். நீ என் தாசன், திரும்பவும் அதை உறுதிப்படுத்துகிறார். நீ என்னுடைய மகன், நான் உன்னை உருவாக்குனேன், நீ என் மகனாய் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. மேல வரும்போது ஏதோ என்ன சொன்னார் முதல் வரியில, யாக்கோபே இஸ்ரவேலே என்று சொன்னார். கீழே வரும்போது என்ன சொல்றாரு, இஸ்ரவேலே. அப்ப யாக்கோபு எங்க போனா, இஸ்ரவேல் பிள்ளை இருக்கானா, இஸ்ரவேலை மாறினான்னு சொன்னா, அப்ப எதுக்கு ரெண்டு பேரையும் மேலையும் போட்டுக்கணும், இஸ்ரவேல்னு போட்டு நிறுத்தி இருக்கலாம்ல, யாக்கோபு ஏன் சேர்த்திருக்கணும்?
நீங்கள் மோஸ்ட்லி எல்லா இடங்கள்லையும் ஒரு சில இடங்கள் தவிர பார்த்தீங்கன்னா யாக்கோபும் இஸ்ரவேலும் இணைச்சாதான் பேசிக்கிட்டே வருவார். யாக்கோபு மாத்திரம் தனியாக இல்லை, இஸ்ரவேலை மாத்திரம் தனியாக இல்லை, ஒரு சில இடங்களில் மட்டும்தான் அது. மற்ற இடங்கள் நீங்கள் எந்த இடத்துல வந்தாலும் ரெண்டு பேரையும் இணைச்சே தான் சேர்த்து பேசிக்கொண்டே வருவார். அப்போ இங்கே வரும்போது முதலாவது யாக்கோபு சொல்கிறாரு, அதுக்கப்புறம் இஸ்ரவேலை சொல்கிறாரு. ஆமாம், கீழே வரும்போது இஸ்ரவேலை மாத்திரம் பார்த்து என்ன சொல்லுகிறார்? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இது பர்டிகுலரா இந்த இடத்துல இஸ்ரவேல் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள். ஏனால் இவர் பேசக்கூடிய நாட்கள்ல இஸ்ரவேல் இல்லை, அவன் மரித்து போனான், அவனுடைய சந்ததி தான் அங்கே இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை. லேலுயா, அவரால் மறக்கப்படாமல் இருந்ததுனால இதுவரைக்கும் யூத தேசத்தில் அந்த ஜனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. கடைசியா யூத கோத்திரம் மட்டும்தான் இருக்கு 12 கோத்திரத்தில். ஏனென்றால் யூத கோத்திரத்தில் தான் இயேசுவானவர் தோன்றினார். அது இயேசுவானவர் நேசிக்கிற ஒரு கோத்திரம். ஆனாலும் அந்த யூத கோத்திரம் இதுவரைக்கும் அங்கே இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு 2-3 நாளைக்கு அங்கே முன்னாடி அங்கே கூட பயங்கர ஒரு காட்டு தீ பிடித்து அநேக வீடுகளும் காடுகளும் எரிந்து போனது என்று சொல்லி அந்த நியூஸில் வந்திருக்குது. ஆனால் அவர்கள் அந்த அமாசுக்கு விரோதமாய் செய்ததான அந்த பாவம் தான் இவர்களை பிடித்து ஆட்டி கொண்டு இருக்கிறது. அதனால் இந்த அளவுக்கு இவர்கள் வேதனையும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள்னு பேசி கொண்டிருக்கிறாங்க. அது வேறு. ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் தேவனுடைய திட்டம் என்ன சில காலங்களுக்கு இருக்கும். அது வரைக்கும் இஸ்ரேலை யாரும் ஜெயிக்க முடியாது, அது வரைக்கும் நிர்மூலமாக்க முடியாது. ஏன்னா வேத வசனம் அதை சொல்லுகிறது. அதற்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு அழிவு உண்டு, அது வேறு. இப்போ அது கிடையாது. இன்னும் ஒரு வருகைக்குரிய ஆரம்பங்கள் தான் நடந்து கொண்டு இருக்குது. அந்த கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். அதனால் நம்ம என்ன செய்வோம்னா அந்த வருகைக்கு தகுதிப்படுத்திக் கொள்வோம். அதுதான் மிகவும் சிறந்ததாக இருக்கும். அந்த கடைசி காரியத்தை குறித்து தான் விழிப்பு ஜபத்தில் பேசினேன். விழிப்பு ஜபத்துக்கு வந்ததும் ஒரு மலையம்மாவும் தான், மலையம்மாவும் ஈமானும் நானும் தான். அன்னைக்கு தான் ஜோதிக்கு பலவீனம் என்று மருத்துவமனைக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. வைக்கிறோம், யாரும் வர்றதில்லை. அது நினச்சா வரீங்க, நினச்சா நினைக்கிறேங்க. சரி, ஏசுநாதன் நினச்சா அவங்களை ஆசீர்வதிப்பார், நினச்சா ஆசீர்வாதத்தை நிறுத்திக்கிறார், அது வேற. எல்லாரும் பலவீனப்பட்டவர்கள், எல்லாரும் சோர்வானவர்கள், எல்லாருக்கும் வேலைகள் தொழில்கள் உண்டு. வேற ஒரு இடத்துல ஒரு 10,000 ரூபா கொடுக்குறோம், 10 மணிக்கு வானா வீட்டில் இருந்துக்கிறோமா? 9 மணிக்கு 9:30 அங்கே போய் நிற்போம். இல்லைங்க, எனக்கு உடம்பே முடியலைங்க, நான் வர முடியாது, இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கிறேன்னு நின்றுவோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் பலவீனம், எல்லாருக்கும் கஷ்டங்கள் தான், எல்லாருக்கும் சோர்வு தான். இது மாதத்தில் ஒரு நாள் வைக்கிறோம், அதுவும் 10:30-11 மணி கூட போகாது. ஒரு மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் ஆகும். அநேக காரியங்களுக்கு நாம் அதில் என்ன செய்கிறோம்? ஜபிக்கிறோம். அது மறந்துடுறீங்களாங்க? மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மறந்த மாதிரி இருந்துக்கிறோம். நம்ம மறக்க வாய்ப்புகள் இல்லை, மறந்த மாதிரி இருந்துக்கிறோம். தேவனும் மறக்க மாட்டாரு, மறந்த மாதிரி இருந்துக்கிடுவார். தேவன் என்ன செய்ய மாட்டாரு? மறக்க மாட்டாரு. ஆனா நம்ம மறந்த மாதிரி இருக்கிற மாதிரி அவர் என்ன செய்வாரு? மறந்த மாதிரி இருந்துக்கிடுவாரு. இல்ல நம்ம கொஞ்சம் காரியங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருப்போம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? அந்த இஸ்ரவேலை பார்த்து, நீ என் தாசன், நான் உன்னை அவர் நம்மை மறக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவளை என்ன செய்ய மாட்டாரு? இதுவரைக்கும் மறக்காதபடி நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்தார். இனியும் நம்மை அவர் என்ன செய்ய மாட்டார்? மறக்க மாட்டார். விசுவாசிப்போம். அப்ப நாம் அவருக்கென்று செய்ய வேண்டிய ஊழியங்கள் அதை நாம் செய்வோம். பரிசுத்தவான்களுக்கு செய்யற ஊழியங்கள் அல்ல, அவருக்கென்று செய்யற ஊழியங்கள். ஜபங்கள்ல கலந்து கொள்வது அவருக்கென்று செய்யற ஒரு ஊழியம். ஜபங்கள்ல கலந்து கொள்வது அவர்களுக்கென்று செய்யற ஒரு ஊழியம். சில நேரம் ஜபம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கேட்போம், அந்த வீட்டில் ஜபம் வைக்கலையோ அப்படின்னு சொல்லி. வைக்கும் போதெல்லாம் வரமாட்டோம், வைக்காதனே கேட்டுக்கிட்டு இருப்போம், அந்த வீட்டில் ஜபம் வைக்கலையோ அப்படின்னு சொல்லி.
வைக்கும்போது கேட்டால் ஒரே வேலையை போச்சு. நான் என்ன பண்ணுறது, வரவே முடியல. அவனு சொல்லுவாங்க வேடிக்கை, அந்த கொட்டுற இந்த மேலே அடிக்கிறவனை பொட்டு கொட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பொட்டு கொட்டுறவனை அடிடானா அடிக்கும் போதெல்லாம் அடிக்கும் போதெல்லாம் அடிக்க மாட்டானா, போதும் நிறுத்துக்கும் போதும் வேகமாக அடிப்பான். இந்த மாதிரி ஜெபம்னு வைக்கும் போதெல்லாம் வர்றதில்லை. வைக்காத அன்னைக்கு நீங்கள் வைக்கலையோ, என்னைக்கு ஏன் வைக்கல, எதுக்கு வைக்கல அப்படின்னு கேள்விகள்லாம் வரும். வைக்கிற ஜெபங்களில் கலந்து கொள்ள, அது வீட்டு ஜெபமாகட்டும் இல்லை சபைகளில் வைக்கிற ஜெபங்களாகட்டும், உங்கள் வேலைகளை நிறுத்திட்டு வந்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம். வேலைகளுக்கு போகிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மணி நேரம் அந்த ஜெபங்களை வைக்கணும், இல்லை 1.5 மணி நேரம் வைக்கணும். அது கலந்து கொள்ளும் போது உங்களுக்கும் குடும்பத்துக்கும் வேலைகளுக்கும் தொழிலுக்கும் அது நிச்சயமாகவே ஆசீர்வாதமாக இருக்கும். அதில் கலந்து கொள்ளும். கர்த்தர் நல்லவர், அதனால மறக்கப்படுவது இல்லை. அவர் ஒரு நாள் நம்மை மறவாதவர். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். மல்கியா 3:17 வாசிக்க. 3:17 மல்கியா, பழைய ஏற்பாட்டில் கடைசி புஸ்தகம். என் சம்பத்தை, சம்பத்தை சேர்க்க மாறினா பக்கத்தில் உட்காந்து சம்பத்து இல்லை. சம்பத்து என்றால் சொத்து. என் சொத்துக்களை, என் ஆஸ்திகளை நான் சேர்க்கும் நாளிலே. இங்க ஆஸ்திகள் என்று சொல்லும் போது கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்லுகிறார். ஏன்னா மேல ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்குது. அந்த ஞாபக புஸ்தகத்தில் ஞாபகம் வச்சிருக்கிறான்னு எழுதி இருக்கிறது. மேல உள்ள வசனத்தில் 16 அந்த தன்னுடைய விசுவாசிகளை, தன்னுடைய பரிசுத்தவான்களை, தன்னுடைய பரிசுத்தவாட்டிகளை, என் விசுவாச பிள்ளைகளை நான் சேர்க்கும் போது அவர்கள்தான், நாம் தான் அவருக்கு சொத்து. பிதாவுக்கு சொத்து யார்? நாம் தான் அவருடைய சொத்து. நம்மை அவர் சேர்க்கிறார், கூட்டி சேர்க்கிறார். நம்மை சேர்க்கும் நாளிலே வாசிப்போம், அவர்கள் என்னுடனே இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தன் ஊழியம் செய்கிற, தனக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு மகனிடத்தில் அன்பு பாராட்டுவது போல, கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அல்லேலூயா. அப்பொழுது நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை காண்பீர்கள். அன்றைக்கு தேவனுக்குள், அதாவது சபைக்குள்ள வந்தவர்களுக்கும் ஜபங்களில் கலந்து கொள்ளவர்களுக்கும், தேவனிடத்தில் வைராக்கியம் பாராட்டுவர்களுக்கும் ஜபத்திலே வைராக்கியம் பாராட்டினவர்களுக்குள்ள வித்தியாசத்தை அந்த நாளிலே கண்டுகொள்வீர்கள்னு சொல்றார். மேல வரும்போது அவர்களை நான் சேர்த்துக் கொள்வேன். அந்த 17 கடைசி வரை வாசிங்க. நான் அவர்களை கடாட்சிப்பேன். கடாட்சிக்கிறேன்னு சொன்னா, ஆமா, அவங்களுக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்வேன், உதவியா இருப்பேன், ஆறுதல் கொடுப்பேன், அன்பு பாராட்டுவேன், அவங்களுடைய தேவைகளை சந்திப்பேன். ஆமா, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவர்களுக்கு நான் என்ன செய்கிறேன், கொடுப்பேன் என்பதுதான் அர்த்தம். ஆனால் இங்க வரும்போது அதான் வாசிக்கிறோம். ஆமா, அவர் நம்மை மறப்பதில்லை. அவர்களுடைய கிரியையையும் பரிசுத்தவான்களுக்கு செய்த ஊழியத்தையும், செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தையும், அன்பின் நிமித்தம் செய்யக்கூடியதான அந்த ஊழியங்களையும் அவர் மறப்பதில்லை. அல்லேலூயா. காரணம், நாம் அவருடைய மகனாய் மகளாய் நின்று கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை மறக்க மாட்டார். அந்த விசுவாசத்தோடு கூட எல்லாம் அப்படியே கண்களை மூடுவோம்.